பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களே வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிவாளன். நலம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியில் உங்களை நாள்தோறும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் டு வெற்றி அஸ்ட்ரோ டிவி. இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கின்ற ஜோதிட நிகழ்ச்சி என்னவென்றால், மேஷராசி. பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம டெய்லி ராசி பலன் சொல்கிறோம். அப்போ ராசி பலன் சொல்லும்பொழுது நாள்தோறுமே சுப பலன்களாகத்தான் பொது பலனாக டெய்லி எடுத்துரைக்கிறோம். ஏன்னா சமுதாயத்தில் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு சுகபோக நல்ல விஷயங்களை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதற்கு சாத்தியமானதாக ஒன்றாக இருக்கிறது. இதில் ஒரு 30% பேர்களுக்கு ஒரு நெகட்டிவான எனர்ஜிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம வீட்டில் மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரமோ அல்லது பரணி நட்சத்திரமோ அல்லது கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திரமோ, இந்த 3 நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு உண்டு. நிறைய மேஷ ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரம் திருமணம் ஆயிடுது, குழந்தைலாம் பிறந்துடுது. சரி, இது சிலருக்கு மட்டும் குழந்தை பிறக்க மாட்டுது, சிலருக்கு திருமணம் தடைகள் ஏற்படுது, சிலர்களுக்கு தொழில் தடை ஏற்படுறது, சிலர்களுக்கு வீடு வாகன யோகங்கள் ஏற்படாமல் இன்னும் கூட ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு கார் வாங்க முடியல, என்னால் ஒரு பைக் கூட வாங்க முடியல அப்படின்ட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அதேமாதிரி சில பேர் நோய்வாய்ப்படுறது, இதே மேஷராசியில் இருப்பவர்கள் நோய்களுக்கு ஆட்படுவது, இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவாலாம் ஏன் நடக்குதுன்னா அதுக்குண்டான ஒரு விளக்கங்களை கொடுக்குறதுக்கு தான் இந்த பதிவை போடுறேன். இது முழுக்க முழுக்க நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் தான். அதாவது நெகட்டிவ் மேஷராசி, அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறேன். இந்த ராசியில் இப்படி இருப்பவர்களுக்கு என்ன செய்யலான்ற ஒரு இது. ஆனால் ஏன் அவங்களுக்கு இப்படி வருது? மேஷராசி நேர்களே நல்லா இருப்பீங்களே, எல்லாருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்களே, ஆனால் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. என்னுடைய ராசி பலனை பார்த்துட்டு அதில் கமெண்ட் கொடுக்குறாங்க. ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வருது. இன்னும் நிறைய ஜோசியம் எங்கிட்ட பார்க்க வரவங்க கூட இந்த மாதிரி மேஷ ராசியில் சில தடை தாமதங்கள்லாம் கொண்டு தான் இருக்கிறது. அதற்கெல்லாம் என்ன, எதனால் அவர்களுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா, அது திதியில் தான் ஒரு கணக்கு வருது. அப்போது திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான்னு ஒரு பழமொழி இருக்குது சித்தர்களுடையது. அப்போ திதினா என்ன, அந்த திதினால எப்படி இவர்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படுது, அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வான்காந்த மண்டலம், ராசி மண்டலம், 12 ராசி மண்டலம் மேலே இருக்குது. நம்ம பூமி இருக்குது. பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளில் உயர்ந்த ஜீவராசியாக மனித இனம். அப்போ அந்த கோள்களுடைய கதிர்வீச்சுக்கள் நம்மக்கிட்ட வரும்பொழுது அதனுடைய ஆதிக்கத்தினுடைய அதிகமோ குறைவோ அதுக்கேற்றப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அதாவது சில கோள்கள் இவர்களுக்கு சாதகமாக இருந்து அது அதிகமாக ஆற்றலாக நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்குண்டான விஷயங்கள் நிறைய கிடைக்கும். இப்போ பொதுவாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து அந்த ஜாதகருக்கு இருந்ததுனால் அவர் சுகபோகன விஷயங்கள் ஆடம்பரமாக இருப்பார். அடுத்து நம்ம இந்த சினிமா துறையெல்லாம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படி இது போல் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளே ஊடாடிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சிலருக்கு மட்டும் ஏன் நெகட்டிவ் நடக்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த முழு வீடியோ. அதனால் அதை நல்லா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அப்போ இதனுடைய கடைசியில் தான் உங்களுக்கு அந்த விளக்கம்லாம் கிடைக்கும். இப்போது மேஷ ராசி பொதுவாக எடுத்துக்கோங்க. மேஷ ராசி நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். மேஷ ராசி லக்னம் அப்படி இருந்தால் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன், அது கேளுங்க. அடுத்தபடியாக சதுர்த்தி திதி. மேஷ ராசி லக்னத்தில் பிறந்த அவர்கள் சதுர்த்தி திதியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் கெட்டு போயிருக்கும். அதாவது 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம் சொல்லுவாங்க. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், அபிலாஷைகள் ஸ்தானம் சொல்லுவாங்க. இப்போ 2ஆம் இடத்தை பற்றி பார்ப்போம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், தன வரவுகள். தனம் சில பேருக்கு வரவுகள் இருக்காது, சில பேருக்கு வரவுகள் நிறைய இருந்தாலும் கை விட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க. குடும்பம் அவர்களுக்கு சரியாக அமையாது, அமைந்தாலும் நெருக்கமாக இருக்க முடியாது. தொலை தூரத்தில் போய் இவர் வேலை செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கும், குடும்பத்தை பிரித்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
குடும்பத்தோடு ஒன்றி கலக்கணும், ஒன்றி இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களால முடியாது. அப்படி இருந்தாலும் அங்கே நெகட்டிவ் எனர்ஜி அங்கே வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு அந்த 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. இவர்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். இவர் வச்சு ஒரு தொழில் பண்ணுறாருன்னா, இவர் ஒரு கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறாருன்னா, ஒரு கடையில் வந்து ஒரு 10,000 வருமானம் தான், இவருக்கு வந்து 5,000 தான் வருமானம் வரும். அப்போ அவரை விட இவர் குறையுது. ஆனால் அவர் செய்கிறது எல்லாமே அவரை மாதிரி தான். ஆனால் இவருக்கு வந்து லாபம் அவ்வளோ சீக்கிரத்தில் கையில் எடுக்க முடியாது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களாக இருக்கும்போது ஒருத்தருக்கு 50,000 சம்பளம் போடுவாங்க, இவருக்கு 30,000 சம்பளம் போடுவாங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இவங்களுக்கு வேலை செய்யும். அப்போ லாபஸ்தானங்கள் அவருக்கு அங்கே அடிபட்டு போகிறது சதுர்த்தி தீதியில் பிறந்தவர்களுக்கு. அப்போ அந்த 11ஆம் இடம் ஆசை அபிலாசைகள் சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஆசைகளை கூட அவரால் நிறைவேற்றிக்க முடியாது. சாதாரண ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும்னு நினச்சா கூட அது சாப்பிட்றதுனால சூழல் ஏற்படுத்தாது. அப்போ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சரி, ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், அப்படி சின்ன சின்ன ஆசைகள் பொதுவான ஆசைகள் தானே. அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்ப அவசரப்படுவாங்க இந்த மேஷ ராசி லக்னத்தில் பிறந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள். ஆகையால் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்று சித்தர்கள் பழமொழி. அதை பிடிப்போம், கர்மா என்ன என்று கவனிப்போம். அந்த கர்மாவை கழித்து நல்ல ஒரு புது முயற்சியில் நம்மளுடைய திறமையில ஜோதிடத்தை கொஞ்சம் பயன்படுத்தி நல்லா வளர்ந்து வாழ்ந்து வரலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜோதிடத்தினுடைய அதிசூட்சமான விஷயங்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் வந்து யூடியூப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நேரடியாக என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை கொடுத்து அவங்கள சரி பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறைய பேர் என்கிட்ட இருக்கிறவங்க அவங்க கேட்குற கேள்வி, ஐயா நீங்கள் எனக்கு திதி பற்றிலாம் சரி பண்ணி கொடுத்தீங்க, கரணம் பற்றிலாம் சொல்லி கொடுத்தீங்க, யோகம் பற்றிலாம் சொல்லி கொடுத்தீங்க, இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் யோகாதிபதி, இதெல்லாம் அவயோகாதிபதிலாம் சொல்லி கொடுத்தீங்க, இந்த கிரகங்களுடைய இணைவுகளை பற்றி சொல்லி கொடுத்தீங்க, எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், எதை சார்ந்த தொழில்களை செய்யலாம்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த மாதிரி திருமணம் தடை ஏற்பட்ட போது நாங்கள் வந்தபோது திருமண தடையை எப்படி சரி பண்ணி அது வந்து நமக்கு உண்டான கலத்தரக்காரங்களை எந்த திசையிலேருந்து ஒரு கண்டுபிடிச்சி அந்த திசைக்கு உண்டான பரிகாரம் செய்ய சொல்லி அந்த வரன்களை பெற செஞ்சீங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்க, அதிசூட்சமாக செஞ்சு கொடுத்தீங்க. இதை ஏன் நீங்கள் யூடியூப்பில் சொல்லி மற்றவங்களை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. அது அந்தளவுக்கு சொல்லக்கூடாதுங்க, இருந்தாலும் கொஞ்சம் சூட்சமாக வந்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவங்களும் பயன்படுத்தி கொள்ளட்டும். ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு பகிர்வது நல்லது தானே. அதனால் நிறைய பேர் அதனால் மாற்றம் அடைஞ்சால் அதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருந்தோம். இந்த இறைநிலை நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் பெருமை பண்ணிக்கலாம். அது ஒரு பாக்கியம் நமக்கு, அது ஒரு கொடுப்பனை. பூர்வீகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு மூதாதைகள் செய்து கொடுத்த ஒரு கொடுப்பனை தான். அதனால் அதிகம் செய்யறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கமா. நான் ஒரு காலங்களில் இந்த மாதிரி வீடியோ தொகுப்பாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன். அதனால் இந்த மாதிரி சூட்சம விஷயத்துக்குள்ளெலாம் வந்துடணும். நாங்களும் வந்து டெய்லியே வந்து கலையில் ராசி பலன் சொல்கிறேன், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பொதுவான பலன், பொது பலன்கள். ஆனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜோதிடத்தில் கொண்டு வந்து பார்க்க வேண்டும். குறைஞ்சது என்கிட்ட வர கிளைண்ட்டுங்க எனக்கு டைரெக்டாக என்கிட்ட 1 மணி நேரம் அவங்க ட்ராவல் பண்ணணும். அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்கள என் கூட இருந்து நானும் அவங்களோட 1 மணி நேரம் ஒரு கிளைண்ட் என்கிட்ட ட்ராவல் பண்ணாதான் அவங்களுக்கு உண்டான ரெமெடிஸை என்னால் கொடுக்க முடியும். அதனால் அற்புதமான ரெமெடிகள் நான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்போ நான் சொன்ன அத்தனை குறைபாடுகள் உள்ளவர்களும் இருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு மற்ற விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குறைபாடு உள்ள விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதுக்குண்டான ஸ்தலங்கள், கோவில் ஸ்தலங்கள்லாம் தமிழகத்தில் தான் அதிகம். உலகத்திலேயே வேர்ல்டுலேயே இந்த தமிழகத்தில் மட்டும்தான் அப்பேற்பட்ட கோயில் ஸ்தலங்கள்லாம் சித்தர்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மகான்கள் யோகிகள் கொடுத்த கோயில்கள் மூலியமாக நாம் நம்மளை சரிப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், வாழ்க வளமுடன்.